ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாரு. வந்து ஸ்ப்ளெண்டர் BS6 பைக் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கீ ஆன் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளேல எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே ஆக மாட்டேங்குது, சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதே ஒன்று டிஸ்பிளேல லைட் எரியாத போது நம்ம கிக்கர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. நம்மளும் வந்து சரி அதுக்கு ஒரு ரெமெடி ஒன்று சொன்னோம். அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக டிஸ்பிளேக்கு வந்து நம்மளுக்கு பவர் வர்றது வந்து கீ ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து எரியும். இந்த லைட் எரியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு ஃபியூஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த லைட்டுக்கு எல்லாமே தனியாக ஒரு ஃபியூஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸ், அதாவது வந்து இந்த ஃபியூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இதில் வந்து இங்கே 10 ஆம்ஸ் ஃபியூஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த 10 ஆம்ஸ் 15 ஆம்ஸ் இங்கே ஒரு 10 ஆம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸ் வந்து நம்மளுக்கு லைட்டு இண்டிகேட்டரு ப்ளஸ் வந்து இந்த மேலே போகிற டிஸ்பிளே லைட்ஸுக்கு தேவையான இதெல்லாமே வந்து 10 ஆம்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 15 ஆம்ஸ் வந்து நம்மளுக்கு ஓவராலாக அந்த பேட்டரியோட அவுட்புட் எடுத்து 15 ஆம்ஸில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து செல்ஃப் மோட்டரு ப்ளஸ் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு போகிற ஒரு லைனுமே வந்து இதுலேருந்து போகும், அதுவுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து இந்த 10 ஆம்ஸ் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ளஸ் வந்து ECUன்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஃபியூஸ் கேரியர் இது. ஸோ இது போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைக் ஸ்டார்ட்டே ஆகாது. இந்த ஃபியூஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இந்த 15 ஆம்ஸ் ஃபியூஸும் நம்மளுக்கு முக்கியம். இந்த 10 ஆம்ஸ் ஃபியூஸ் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டலாம். ஆனால் இந்த ஃபியூஸ் போயிருக்கிற போது நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல நீங்கள் பைக் ஸ்டார்ட் ஆனாலுமே வந்து அந்த லைட்டெல்லாம் எரியாது. ஆனால் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பைக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த லைட்டெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பைக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட் எரியுது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேட்டரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஒயர் வந்து லூஸ் கான்டாக்ட் தான். லூஸ் கான்டாக்ட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு டெஃபினட்டாக வந்து இந்த 2 லைனும் தான். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த 2 லைனையும் செக் பண்ணிவிட்டு டைட் செக் பண்ணிக்கணும். மெயினாக லூஸ் கான்டாக்ட் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து சேம் அதே கம்ப்ளைண்ட் வரும். அதே மாதிரி இந்த 2 டைட் செக் பண்ணிவிட்டு உள்ளதை ஒன்ஸ் வந்து கழட்டி 2மே வந்து கழட்டிட்டிங்கன்னா தனியாக வந்துடும். உள்ள ரஸ்ட் எதுவும் இருக்கா, துரு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு துருவெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா வச்சு எலக்ட்ரிக்கல் கான்டாக்டை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து லூஸ் கான்டாக்ட் இருக்கக்கூடாது. தெளிவாக வந்து ஃபுல் டைட் வந்து செக் பண்ணிவிட்டு மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வராது. அடிக்கடி வந்து ஆஃப் ஆகுறது, டிஸ்பிளே ஆஃப் ஆகுறது. பட் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகும். பேட்டரி இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து பைக் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஃபியூஸ் வந்து டைரக்ட் கனெக்ஷனில் தான் இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு பைக் ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லைட்டெல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளேல அந்த நியூட்ரல் லைட்டு ப்ளஸ் வந்து சைடு ஸ்டாண்ட் இண்டிகேஷன் லைட் இதெல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிடும். பட் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆனாலும் நம்மளுக்கு அந்த லைட்டெல்லாம் எரியாது. ஸோ அதான் ஃபியூஸுக்கும் இந்த பேட்டரி லூஸ் கான்டாக்டுக்கும் உள்ள வித்தியாசம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க. இதோட மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி ரன்னிங்கில் வந்து இன்கேஸ் வந்து பைக் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு எரியுது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எரியுது, பட் ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதுதான் கம்ப்ளைண்ட். லூஸ் கான்டாக்ட் ப்ளஸ் வந்து இதில் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னாவே வந்து உங்கள் பைக்குக்கு இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெடி ஆயிரும்.